ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைந்த சம்பளத்தில் அதிக பணம் சேமிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா, இப்போது மணி நம்மளுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்ததுக்கப்புறம் இப்போ மந்த்லி நம்மக்கிட்ட சேவிங்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எதில் தான் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தாட் வரும்போது முதல்ல நம்மளுக்கு வர தாட்டு வந்து உண்டியல் தாட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம வீட்டில் இருந்தே சேவிங்ஸ் பண்ணுறது. ஏன்னா மற்ற இடத்துல நம்ம இப்போ வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து செலவாக கூட வாய்ப்ஸ் இருக்குது. அப்போ உண்டியல் சேவிங்ஸ் அப்படிங்கும்போது அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து கம்மி தான், சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன் உண்டியல் சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்லி மணி எடுத்து வைக்கிறது. அதாவது வீக்லி அப்படின்ட்டா இப்போ வந்து சேல்ரி வந்து நம்மளுக்கு 2ஆந்தேதி 3ஆந்தேதி கிரெடிட் ஆயிரும் மந்த்லி. அப்போது நம்ம ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது. அந்த 4 வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்மளால் முடிஞ்சது, நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை பொறுத்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்து ஒரு மணி வந்து நம்ம எடுத்து வைக்கணும். இப்போது தினக்கூலி அப்படின்னா நம்ம மந்த்லி வீக்லி வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கலாம். மந்த்லி நம்ம சேல்ரி வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட வர்ற வருமானத்தை பொறுத்து நம்ம எடுத்து வைக்கணும். வருமானம் அப்படிங்கிறது சேல்ரியை பொறுத்து எடுத்து வைக்கிறது. நான் இப்போ 2வது பாயிண்ட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன். சேல்ரி பொறுத்து எடுத்து வைக்கிறது. சேல்ரி இப்போ 30,000 40,000 வாங்குறவங்களும் இருப்பாங்க, 15,000 வாங்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம 15,000லேருந்து போகும், வீட்டு செலவு எல்லாம் போக ஒரு 200 மந்த்லி நம்ம எடுத்து வீக்லி நம்ம எடுத்து வச்சிடணும். வாரம் அப்படி நம்ம வாரம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 200 அப்படின்னா 4 வாரத்துக்கு 800 வருது, சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற குறைந்த சம்பளம் இந்த 800 நம்ம வந்து எடுக்கவே கூடாது. அப்போது இந்த மாதம் இந்த 800 சேவிங்ஸ் பண்ணிட்டோம்ல, இந்த 800 அப்படியே நம்ம உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணலாம், சரிங்களா? இது வந்து பேசிக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது சேல்ரி வந்த உடனே மணி சேவிங்ஸ் பண்ணுறது. இப்போ சேல்ரி வந்த உடனே மணி சேவிங்ஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போது நம்ம வந்து வீக்லி ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது. அந்த 4 வாரமும் நம்ம மணி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போது மந்த்லி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வர்றதில்ல அந்த சேல்ரிக்கு அமௌண்ட்டு, அந்த சேல்ரி அமௌண்ட்டில் இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம தொடக்கூடாது. அது ஒரு 500 100 கூட இருக்கலாம், ஒரு 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்கவே கூடாது, ஓகேவா? இப்போது இதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வைக்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது 15,000 சேலரினாலும் 500 எடுத்து வைக்கலாம் மந்த்லி. அப்போது 800 ப்ளஸ் இந்த சேலரியிலேருந்து எடுத்து வைக்கிறது ஒரு மந்த்லி அமௌண்ட் வந்து ஒரு 500ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட் மந்த்து இந்த 500 நம்மக்கிட்ட இருக்கும். இதையும் இந்த 800 சேர்த்து நம்ம உண்டியலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உண்டியலில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற சில்லற காயின்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும், அதையும் நம்ம போட்டு வைப்போம், சரிங்களா? இப்போது நம்மக்கிட்ட வந்து காய்கறி மளிகை பொருள்கள் வாங்கும்போது வந்து பணம் வந்து மிச்சமாகும். அதாவது நான் சொல்கிறது வந்து இது வந்து 3வது பாயிண்ட்டு, 4 நம்பர் தப்பாக போட்டேன். இப்போ வந்து காய்கறி மளிகை பொருள் வாங்கும்போது பணத்தை வந்து மிச்சப்படுத்துறது. காய்கறி மளிகை பொருள் அப்படிங்கிறது வந்து மளிகை பொருள் வந்து ஒரு சில பேர் மந்த்லி எடுத்துப்பாங்க. காய்கறி வந்து வீக்லி நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ காய்கறி மளிகை பொருள் நம்ம வாங்கும்போது இப்போ நம்ம வந்து கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். ஒரு 500 நம்ம காய்கறி வீக்லி வாங்கலாம் அப்படின்னா, அந்த 500 வந்து அந்த காய்கறி வாங்க வேண்டிய அமௌண்ட்டில் வந்து ஒரு 50 மிச்சமாகும். வீக்லி அதாவது வாரம் நான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த 50 மிச்சமாகுமா, அந்த 50 கூட நம்ம என்ன பண்ணணும், தனியாக எடுத்து வச்சுட்டு அப்போ இந்த மிச்சமான அமௌண்ட்டை வந்து உண்டியலில் போடணும். அப்போது மளிகை பொருள் வாங்க நம்ம நான்லாம் ஹோல்சேல்ஸ் கடையில் தான் போய் மளிகை பொருள் வாங்குவேன். அப்போம்போது ஒரு 1000 எடுத்துகிட்டு போகிறோன்னா அதில் ஒரு 100 மிச்சம் ஆச்சுன்னா நம்ம அந்த 100 இந்த உண்டியலில் போடணும். அப்போது இந்த மாதிரி வீக்லி நம்மளுக்கு வந்து கடைக்கு நம்ம இவ்வளோ தான் அமௌண்ட்டு வரும்னு எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டில் மிச்சமாகிற அமௌண்ட்டை நம்ம உண்டியலில் போடுறோம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போது மெடிக்கல் சேவிங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போ மெடிக்கல் மந்த்லி நம்ம மெடிக்கலுக்குன்னு தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மெடிக்கலுக்கு வந்து வாரம் மந்த்லி வந்து ஒரு 500 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதம் நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே மெடிக்கல் செலவு இல்லை அப்படின்னா, அப்போ அந்த 500 ரூபாய் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் தான். அப்போது நெக்ஸ்ட்டு மந்த்துக்குள்ளே மெடிக்கல் செலவு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள மெடிக்கல் செலவுக்குள்ள 500 ரூபாயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்டியலில் போட்டுடணும். ஏன்னா மெடிக்கல் செலவு இல்லை, அதனால் உண்டியலில். மெடிக்கல் செலவுனால் என்னது? ஹாஸ்பிட்டல் போகிற செலவு மட்டும் கிடையாது. ஒரு தலைவலினா டேப்லெட் வாங்குறது, சளி பிடிச்சிருந்தா டேப்லெட் வாங்குறது, இந்த மாதிரி தைலம் வாங்குறது, இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அந்த 500 ரூபாயில் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து தலைவலி தைலம் வாங்கினீங்கன்னா மிச்சம் 450 ரூபாய் இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் மந்த்து எடுத்து போட்டுடணும். அவ்வளோதான். எதில் போடணும் அப்படின்னா உண்டியலில் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் நான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து கோல்டில் அப்புறம் வந்து லேண்டு வாங்க போகிறோம். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணுறது வந்து நல்லது தான். உங்களால் வந்து வருமானம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 500 ரூபாய் வந்து மந்த்லி கட்டினா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 வருஷத்துக்கு 500 ரூபா மந்த்லி கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா 5 வருஷம் கழித்து வந்து நம்மளுக்கு 50,000 ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது மந்த்லி வெளியில் போகிற செலவு, இப்போது வில்லேஜில் உள்ளவங்க கோயில் இந்த மாதிரி போவாங்க. மந்த்லி வெளியில் போகிற செலவு, அந்த ஒரு பார்க் அங்கங்கே போய் ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி மந்த்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சேவிங்ஸ் இந்த மந்த்து இருந்தது ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் மந்த்லியில் வெளியில் போய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 500 ரூபா உங்களுக்கு லாஸ். அதே இது நீங்கள் வெளியில் போகலை அப்படின்னா அந்த 500 ரூபாய் வந்து அப்படியே உண்டியலில் எடுத்து போட்டுருங்க. அதாவது நான் இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் எழுதி வச்சு கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். இதுக்குன்னு சேலரி வந்ததும் எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்குன்னு இந்த மாதம் மந்த்லி இப்போ 1ஆம் தேதியில் டு 30ஆம் தேதி வரை முடிஞ்சிருச்சு. 30ஆம் தேதி 1லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த 30ஆம் தேதி என்ன பண்ணணும்? நம்ம இவெல்லாம் செலவு பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த செலவு இந்த மாதம் பண்ணலை. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து நம்ம உண்டியலில் போட்டுடலாம் அப்படின்னா, அப்போது இந்த மாதம் வந்து நீங்கள் வெளியில் போகலை அப்படின்னா அந்த 500 ரூபா சேவிங்ஸ் தான் அப்படியே நீங்கள் உண்டியலில் எடுத்து போட்டுடலாம். அப்புறம் வந்து ஹோட்டல் சாப்பாடு வந்து இப்போது உடம்பு முடியல, இல்லை வெளியில் போகும்போது ஃபேமிலியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா மந்த்லி, நான் சொல்கிறது மாதம் ஃபுல்லாக சொல்கிறேன். அப்படி நீங்கள் வந்து இந்த மாதம் போகலை அப்படி அதுக்குன்னு நீங்கள் அமௌண்ட்டு எடுத்து வைக்கணும். ஒரு 500 ரூபா 1000 ரூபா எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஹோட்டல்லையே சாப்பிடலை அப்படின்னா அந்த 1000 ரூபா நம்ம வந்து சேவிங்ஸ் தான். அதை எப்படி உண்டியலில் போடலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா திங்ஸ்னால் இப்போ வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மக்கிட்ட தான் தேவையான பொருள்கள் இருக்குதே. அப்போது இதை வந்து நம்ம ஏதாவது தேவையில்லாத பொருள் வந்து நம்ம வாங்கக்கூடாது. அது என்னென்ன அப்படின்னா, இப்போது ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு பொருள் 50 ரூபானாலும் வாங்கி சும்மா தான் வைப்போம். அழகுக்காண்டி வச்சு வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து மணி சேவிங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் சொல்கிறேன். தேவையான பொருளை வந்து வாங்கிக்கணும், தேவையில்லாத பொருள் வந்து வாங்கக்கூடாது. இது வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இது எல்லாம் தான் நான் வந்து இப்போது லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு உண்டியல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போது ஒரு உண்டியல் பாக்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். லைஃபே ஒரு ஷார்ட் பீரியட் தான். நம்ம அதில் எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை கொட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு எம்டி உண்டியல் இருக்குது. இந்த உண்டியல் வந்து மந்த்லி வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மாதம் 1 to 30 நாள், இந்த 30 நாள்லையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது ஈஸியான மெத்தேடு தான். அது என்ன மெத்தேடு அப்படிங்கிறத நான் அதில் சொல்ல போகிறேன். இப்போது நம்ம உண்டியல் வாங்கியாச்சு. இதில் வந்து மந்த்லி நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட சேல்ரி வருது.
சேல்ரி வந்து அவங்கவுங்க வருமானத்தை பொறுத்து சேல்ரி வரும். 15,000த்துலேருந்து 1,00,000 ரூபா கூட வாங்குவாங்க. அதிலேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சேல்ரி நம்மக்கிட்ட இருந்து வருது. அதில் என்ன அப்படின்னா வீக்லி இப்போ உண்டியல் சேவிங்ஸ் தான். அதில் எப்படிலாம் நம்ம போட்டு வைக்கணும்னு பார்க்கணும். இப்போ வீக்லி நம்ம வந்து ஒரு 200 நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, அப்போ 4 வீக்லினா 4 வாரமும் அப்போ 800 ஆயிரும். அப்போ அந்த 800 உண்டியலில் போட்டுறணும். சரிங்களா? அதாவது அந்த மாதம் முடியும் போது 1ஆந்தேதி 4 வாரமும் வாரம் பிறக்க எடுத்து வைக்கணும். எடுத்து வச்ச அமௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதும் மந்த்து எண்டில் வந்து, அதாவது மாதம் முடிவில் வந்து நம்ம எடுத்து உண்டியலில் போடணும் 800. சரிங்களா? அப்போது சேல்ரி வந்த உடனே இப்போது வீக்லி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ மந்த்லி எடுத்து வைக்கணும்ல. மாதம் ஃபுல்லாக வந்து ஒரு 500 எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 500 அப்படியே எடுத்து வைக்கணும். இதெல்லாம் சேவிங்ஸு தான். சரிங்களா? இப்போது காய்கறி மளிகை பொருள் நம்ம வாங்க போகிறோம். 4 வாரத்துக்கு ஒரு 50 ரூபா நம்மளுக்கு மிச்சம் ஆனாலும் 200 4 வாரத்துக்கு. ஒரு வாரத்துக்கு 50 ரூபா மிச்சம் ஆனாலும் 200 நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் மெடிக்கல் செலவுக்குன்னு ஒரு 500 ஒரு மாதம் கூடும், ஒரு மாதம் குறையும். இல்லை ஒரு மாதம் செலவே ஆகாமல் இருக்கும். அப்போ அந்த 500 அப்படியே எடுத்து வைக்கணும். சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போடுறது போடாதது உங்கள் விருப்பம் தான். அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போடுறவங்க போடுவாங்க, இல்லை போடாதவங்க இந்த உண்டியலில் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போது மந்த்லி வெளியில் போகிற அமௌண்ட்டு வந்து ஒரு 500 நம்ம இந்த உண்டியலில் போடுறோம். ஏன்னா போகலை, அதனால் இது போட்டுடுறோம். எடுத்து வச்சுருப்போம், போகாமல் இருக்கும்போது அந்த காசை அப்படியே வச்சுருக்கும்போது இந்த உண்டியலில் போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணாலே மந்த்லி ஒரு 500 நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 500, ஆனால் நீங்கள் கூடவும் 500 சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து கூட்டி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 1 மந்த்துக்கு 3000 வருது. சரிங்களா? 1 மந்த்துக்கு 3000 அப்படின்னா 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 12 மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கிறலாமா? 12 மாதத்துக்கு 36,000 12 மாதத்துக்கு 36,000 நம்ம உண்டியல் சேவிங்ஸே பண்ணலாம். அப்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவும் இதில் வந்து உங்கள் வருமானத்தை பொறுத்தளவு எக்ஸ்ட்ராவும் இருக்கும். நான் இப்போ மந்த்லி எடுத்து வைக்கிறது ஒரு 500 சொன்னால் நீங்கள் 1000 எடுத்து வைக்கலாம். எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பீங்க நீங்கள். அந்த பட்சத்தில் 1000 எடுத்து வைக்கலாம். இப்போ வந்து வீக்லி வந்து நான் ஒரு 200 வாரம் 200 எடுத்து வைக்க சொல்கிறேன் அப்படின்னா வீக்லி வந்து நீங்கள் ஒரு 500 கூட எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் இப்போ மெடிக்கலுக்கு வந்து நான் 500 எடுத்து வைக்க சொல்கிறேன், நீங்கள் வந்து 1000 எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சு மெடிக்கல் செலவு இல்லை, நம்ம வந்து வெளியில் போகிற செலவு எதுவும் இல்லை, எடுத்து வச்சு நம்ம செலவு பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே உண்டியலில் போடலாம். இப்படி உங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மந்த்லி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இயர்லி அமௌண்ட் வந்து வருஷ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 50,000 வந்து ஒரு வருஷத்தில் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு. சாரி சிஸ்டர், எனக்கு வந்து நிறையா வேலை இருந்தனால வீடியோ என்னால் போட முடியலை. உங்களுக்கு நான் யோசித்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 50,000 உங்கள் குழந்தை ரீச் பண்ணிடுவாங்க 1 இயரில். தேங்க்யூ டு வாட்சிங். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இன்னொன்று, வாழ்க்கையில் பணம் முக்கியம், உறவுகளும் முக்கியம். ஆனால் அந்த உறவுகள் வந்து நம்மக்கிட்ட வராத பட்சத்தில் பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளை மதிக்கக்கூட மாட்டாங்க. உறவுகளை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னா பணம் தேவை. கண்டிப்பாக எல்லோரும் பணம் சேவிங்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருங்க. நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.